ஆப்ஷனே கொடுக்கிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அப்போ அந்த கோபம் கொள்ளுகிற அந்த சூழ்நிலையானது நமக்கு வரும் பொழுது எத்தனையோ காரியங்களை அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோம் இல்லையா? நமக்கு விருந்தோடும் கால்கள் வரும், நமக்கு போய் பழி வாங்கணும்னு தோணும், அப்ப ஏதாவது செய்யணும்னு தோணும், இல்ல திரும்பி பேசணும்னு தோணும். ஒரு வக்கரமா நம்ம அந்த இடத்துல பேசி முடிச்சிடலாமேன்னு தோணும், அவங்க பேசினதுக்கு நானும் பேசலாமேன்னு தோணும். இப்படி எல்லா தோன்றுகிற எண்ணங்கள் ஆண்ட என்ன சொல்றாருன்னா, உன் படுக்கையிலே போய் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு கோபம் வரும், கோபம் கொள்ள தாமதிங்கள் சொல்லுது வசனம். கோபம் கொள்ளாம இருக்கிறது பெட்டர்ன்றார். ஆனா கோபம் கொண்டாலும் அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். உன்னால கோபிக்க முடியாத சூழ்நிலை வந்ததுனாலும் நீ பாவம் செய்யாத இருங்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த கோபமானது பாவத்துக்கு உட்படுத்துகிற ஒரு சுபாவமாய் இருக்கிறது. இட்ஸ் an emotional feelings which we give back something to others. அப்படிதானே? அப்போ எமோஷனல் ஃபீலிங்கை விட பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதல்னா நமக்கு ரொம்ப நல்லது. அப்போ அந்த காரியத்தினாலே பிரசங்கி ஒரு இடத்துல சொல்லுகிறார், அதாவது சாலமன் சொல்லுகிறார், பிரசங்கி 5:6 சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசங்கினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானே. அப்போ கோபம் கொண்டால் நாம் செய்கிற காரியமானது வாயானது இடம் கொடுக்கிறது. அந்த வாயிலே பேசுகிற மறு உத்தரமானது அந்த இடத்திலே புத்தி பிசங்கினால் செய்தேன் என்று பிறகு நாம் சிந்தித்து பிரயோஜனமற்றதாய் காணப்படுகிறது. புரியுதுங்களா? ஒரு கோபம் கொள்ளும் போது வேகமா பேசுகிற வார்த்தை, வேகமா சொல்லுகிற அந்த மறு உத்தரவமானது மற்றவர்களை நோக பண்ணுகிறதாய் அல்லது அவர்களை தூண்டுகிறதாகவும் அல்லது அவர்களை வேதனைப்படுத்துகிறதாகவும் அல்லது அவர்களை ஒரு விதமான அவமானப்படுத்துகிற காரியங்களாக கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் வாய்க்கு இடம் கூடாதே, அது புத்தி பிசங்கினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. அப்படின்னா என்னன்னா, நம்ம கோவப்பட்டுட்டு அப்புறம் போய் உட்காந்து ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, அதான் சொல்லாதே அப்படின்ற. இது நான் அப்புறம் நான் ஆண்டவரே தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வேகமா இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நீ சொல்லாதேன்ற. அப்போ அது புத்தி பிசங்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். அப்போ கையிட்டு செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தர் தான் இடம் கொடுக்கிறார், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார் என்று நினைவு கூர்ந்து நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிற மறு உத்தரமானது அல்லது கோபப்படுத்தி சொல்லுகிற உத்தரமானது, கோபம் கொள்ளும் போது செய்கிற காரியங்களாவது அதாவது கோபத்திலே இருக்கும் போது நாம் செய்கிற கிரியைகளாவது. நான் அநேகரை பார்த்திருக்கிறேன், வேகமா போயிட்டு அங்க ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவார்கள், மற்ற ஆத்துமாக்களை இடர பண்ணுவார்கள். இது நீங்கள் செய்யாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். அப்படி என்றால் நாம் வேகமாய் செய்கிற காரியத்துக்கு தக்கதாக அங்க பலன் கர்த்தர் அளிக்கிறவராக இருக்கிறார். அதனாலே என் தேவ ஜனமே, ஒன்றை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள், நாம் கோபம் கொள்ளக்கூடாது. அப்படி கோபம் கொண்டாலும் மறு உத்தரவு என்ன சொல்லுகிறோம் என்று நினைத்து நினைவில் வைத்துக் கொண்டு நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 4:1-2-3-4 கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவளாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாய் நடந்து பாருங்க. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்திலே நீங்கள் நினைவு கூற வேண்டும், என்னுடைய அழைப்பு என்ன, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், என் மேல் தேவ சித்தம் என்ன,
எனக்கு என்ன வைத்திருக்கிறார், நான் இப்படி நடந்து கொள்ளலாமா, நான் இதற்கு மறு உத்தரவு சொல்லலாமா, இவர்கள் என்னை வேதனைப்படுத்தினார்களே, நான் மீண்டும் அவர்களை வேதனைப்படுத்தலாமான்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா அவர் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவர்களால் நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரர்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கை, அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்திலே நம்மளை கோபப்படுத்துகிற காரியங்கள் வரும்போது அங்கே கோபம் கொள்ளாமல் நாம் மறு உத்தரவு என்ன பேசுகிறோம் என்று உணர்ந்து பேசுகிறவர்களாய் இருந்தால், நாம் ஆவியை காத்துக் கொள்கிறவராய், தேவ சித்தம் செய்யப்படுகிறவர்களாய், அல்லது தேவ சித்தம் என்ன என்று அறிந்தவர்களாய் நாம் நிதானித்து நம்மளுக்குள்ளே அந்த நம்பிக்கையோடு இருக்கிற, பாருங்க அவர் சொல்றாரு, அந்த முன்ன வசனம் போடுங்க, 3வது வசனம், சமாதானத்தை கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை. அப்போ சமாதானத்தினாலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிற காரியம், நான் ஏன் இவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஏன் இவர்களோடு இணைந்திருக்க வேண்டும், அல்லது என்னுடைய இணைப்பு எதற்கு என்று நாம் நினைவு கூர்ந்து காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். புரியுதுங்களா? என்ன வேணாலும் நம்மளை சுத்தி நடக்கலாம், எல்லாத்துக்குமே பதில் சொல்லலாம். ஆனால் பதில் சொன்னால் அங்கே நம்ம கர்த்தருடைய ஆவியை, அந்த ஒருமைப்பாட்டை எழுந்தவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. 4வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய அழைப்பை அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சபையில இருக்கோமே, ஒவ்வொருத்தருடைய அழைப்பு நம்ம தெரிந்திருக்கிறதா? அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நாம் ஒவ்வொருத்தரும் ஒரே சரீரமாயும் ஒரே ஆவியிலே இருப்பவர்களாய் காணப்படுகிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த துணிகரமாக பேசுகிற விதம் ஏன் வருகிறது என்றால், நாம் ஒருமைப்பாட்டிலே தவறினவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. 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 அப்போ அந்த இடத்துல பாருங்க, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவை அழைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ அவருடைய அழைப்பு அவர் அறிந்தவராய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்னா, அந்த அழைப்பை நாம் என்ன எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? அந்த கெத்செமனே தோட்டத்துல போய் என்ன பண்றார் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னை தாழ்த்தி அந்த உபத்திரத்துக்கு தன்னை தயார்படுத்துகிறார். அப்படித்தானே? அப்போ அவர் தெரிகிறது, அவர் பிதாவானவர் என்னை அழைத்திருக்கிறார், ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாய் என்னை வழிநடத்த போகிறார், நான் அடிக்கப்பட போகிறேன், இவர்களின் மித்தம் அடிக்கப்பட போகிறேன், இவர்கள் சொல்லுகிற வார்த்தையினாலே நான் அடிக்கப்பட போகிறேன். பாருங்க, அவர் வேசியின் பிள்ளை என்று அவர் முகம் பார்த்து சொன்னார்கள், அவர் மேல் உமிழை துப்பினார்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம மூஞ்சில யாராவது துப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? உண்டான அழைப்பிலே நீங்கள் ஒரே நம்பிக்கையாய் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் ஒன்று என்று சொன்ன வசனத்தின் மித்தம் நாம் கட்டப்பட்டவர்களாய், நம்மை உமிழ்ந்தவர்களை பார்த்து நாம் உமிழாமல் அமைதியா கடந்து போவதன் கர்த்தருக்கு நாம் கட்டப்பட்ட ஒரே சரீரமாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. 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 அப்போ கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கா பாருங்க. யோவான் 17:23. அந்த அழைப்புக்கு நாம் நிற்க வேண்டும் என்றால் தாழ்மை உள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், நம்மில் அன்பு இருக்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். சரி, நம்ம அன்பா இருக்கிறதா மட்டும்தான் இன்னொரு ஆத்மாவை கட்ட முடியும், இல்லைன்னா கட்டவே முடியாது. நமக்கு வர எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் கொடுத்தோம்னா அந்த இடத்துல கட்டே இருக்காது. We cannot be bound by each other. ஒரு நாளும் அந்த அன்பு நமக்கு இராது. Everything we react.
அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு சமாதானம் இராது, அன்பு இராது. அப்போ அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் அவர் என்ன செய்கிறார்? யோவான் 17:23 அவர் அடிக்க போகிறார் என்று அறிந்திருக்கும் பொழுது, நான் அவருடைய சித்தம், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவராய், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும், என்னை நீ அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், அவர் அடிக்கப்பட போகிறார். அதாவது நமக்கு விரோதമായ காரியங்கள் எழும்பும் பொழுது அந்த இடத்திலே நாம் சமாதானத்தை எப்படி காத்துக்கொள்வோம் என்றால், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவளாய் இருக்கும்படிக்கு. நான் அமைதியாய் இருக்கும் பொழுது எனக்கு முன்பாய் இருக்கிறவன் அவன் தேறினவனாய் மாறுவான். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? நான் பதில் பேசினேன் என்றால் அதுக்கு ரியாக்ட் பண்ணேன்னா அவங்க பலகீனப்பட்டு போவாங்க. அதுவே நான் அமைதலை காத்துக்கொண்டு, பொறுமையை காத்துக்கொண்டு, நான் அன்பினால் கட்டப்பட்டவராய், நான் அன்புள்ளவளாய் காணப்பட்டேன் என்றால் என் எதிர்க்க இருக்கிறவங்க என்ன ஆகும்? அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு. புரியுதுங்களா? எதில் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு? கர்த்தருடைய வார்த்தையிலே தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் அந்த இடத்திலே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிறவர்களாய், பொறுமை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும் படிக்கும், என்னை நீ அனுப்பினதையும் நீ என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இந்த உலகம் அறியும்படிக்கு அப்படின்னா என்னங்க? அதாங்க சாட்சி. புரிஞ்சுதுங்களா? அதான் சாட்சி. உலகம் அறிவதற்கு ஏன் இயேசு அவரே நோய் தர வேண்டும்? நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, அந்த ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும், அவருடைய காலகட்டத்திலே 3 இயேசு இருந்தார்கள். அப்ப இந்த இயேசு ஏன் அடிக்கப்பட வேண்டும்? சித்தம், தேவ சித்தம் அறிந்தவராய், தன்னுடைய அழைப்பை அறிந்தவராய், அன்புள்ளவராய், பொறுமையுள்ளவராய், தன் மேன்மை உள்ளவர் என்று தன்னுடைய அழைப்பு மேன்மை உள்ளதாய். See, as a Christian நாம் மேன்மையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஒரு சாதாரண சராசரி மனுஷனே கிடையாது. அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. எந்த காலகட்டத்திலும் நம்மளுடைய சுபாவங்களை அல்லது நம்மளுடைய எமோஷன், அதாவது நம்மளுடைய ஃபீலிங் இல்ல, குணாதிசைகள், எரிச்சல், பொறாமை, கோபங்கள், இந்த குணம் உள்ள நம்ம அந்த குணத்தை வெளிப்படுத்தாதவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கென்றால், எனக்கு முன்பாக பேசினவன் ஒருமைப்பாட்டிலிருந்து விலகாமல் இருக்க. புரியுதுங்களா? கர்த்தருடைய அழைப்பிலிருந்து அவன் விலகாம இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சித்தம் என்ன என்பார்? ஒரு கண்ணத்தை அடிச்சா என்ன பண்ணோம்னாரு? காட்டுன்னு தானே சொன்னாரு. அப்ப திருப்பி பேசி என்ன பிரயோஜனம்? துப்பினா துப்ப கூடாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அவர் ஒரு கண்ணத்தை காட்டினால் மறு கண்ணத்தை காட்டு என்றார். அடித்தால் இன்னும் சரி அடிச்சு முடிச்சிருங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்போ அந்த ஒருமைப்பாடு எதற்கு அப்படி செய்யணும்னா, அப்பதான் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவனுடைய எண்ணங்கள், அவனுக்குள்ள காணப்படுகிற பலகீனம், கடினம், அது எல்லாமே அவனை விட்டு விலகுவதற்கு அல்லது அவன் குணப்படுவதற்கு நாம் ஏதுவாய் இருக்கிறோம். தேவ சித்தம் அந்த இடத்திலே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? We are sent here for the glorifying God's word. நாம் ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்கிறது எதற்கென்றால், கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள், சுபாவத்திலும், நடத்தையிலும், பேச்சிலும் அல்லது நம்மளுடைய சாட்சிகளிலும் நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மளை பேச சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தனிப்பட்ட முறையிலே நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது இந்த குணசீலங்களை காட்டுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த தொல்லைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், நம்மளை எரிச்சல் மூட்டுகிற காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படும் பொழுது நாம் மற்றவர்கள் கட்டும்படிக்கு அனுப்பின நோக்கத்தையும் சித்தத்தையும் அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா?
அப்ப நம்ம எப்படி காணப்பட வேண்டும்? நாட் as usual as human being, மத்த ஒரு சாதாரண மனுஷனை போல அல்ல. நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், நாம் கர்த்தருக்குள்ளே நான் கட்டப்பட்டவன் என்று உணர்ந்து, even it is the husband, even if it is your children, even if it is anyone in this world, our testimony starts from home. புரிஞ்சுதுங்களா? அப்போ நம்ம வீட்டிலேயே அந்த அந்த மற்றவர்கள் கட்டும்படிக்கு நாம் காணப்பட வேண்டும். அனுப்பினதையும் நீர் என்ன என்மேல் அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களில் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்ப சொல்றாரு பாருங்க, நான் ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறேன். அப்போ உலகம் எப்படிங்க அறியும்? எப்படி அறியும்? இயேசுவினுடைய அந்த ஒருமைப்பாட்டு உலகம் அறிந்தது போல நம்மளுடைய அந்த சுபாவம், நான் கர்த்தருக்குள்ளே மேன்மையா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையிலே கட்டப்பட்டு இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் என் ஆண்டவரை என்னுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி செய்கிறேன் என்று இந்த ஒருமைப்பாட்டு எப்படி இந்த உலகத்துக்கு தெரியும்? யோவான் 6:38. அப்போ அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் வந்த நோக்கம் என்ன என்றால், நான் வானத்திலிருந்து வந்திருக்கிற காரணம் என்ன எதற்கென்றால், நான் என்னுடைய சித்தம், எனக்கு தோன்றுகிற அந்த வியாகுலம் பாருங்க. அந்த கெத்செமனே தோட்டத்துல போயிட்டு அவர் அந்த இடத்துல மண்டி போட்டு என்ன ஜெபம் பண்ணார்னு இருக்கு. அவர் வியாகுலப்பட்டார், புலம்பினார், கதறினார். புரியுதுங்களா? நான் அடிக்கப்பட போகிறேன் என்ற பயம், அந்த துக்கம், அந்த சரீரத்தின் வலிகள், அவரை பேசுகிற நிந்தையான வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் ஜெபம் செய்து விட்டு விடுகிறார். என் சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்த, நீர் அனுப்பின சித்தத்தின்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். புரியுதுங்களா? வானத்திலிருந்து இறங்கி என்னை அனுப்பின நோக்கம் என்ன என்றால், நான் உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு மாத்திரம்தான். புரிஞ்சுதுங்களா? அப்ப மட்டும்தான். ஏன் நம்ம அநேகர் கேட்பாங்க, சபையில ஜனங்களே இல்ல, சபையில ஜனங்களே இல்ல. இங்க வரும்போது 70 பேர் இருந்தாங்க. கலகம். அப்ப ஒருத்தர் கலகம் பண்ணும்போது மத்தவங்க என்ன பண்ணணும்? இது தெய்வ சித்தம் அல்ல. எனக்கு நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, எனக்கு உங்ககிட்ட பர்சனலா பேசணும். நான் செவி கொடுத்ததே கிடையாது. இல்லைங்க, எனக்கு வேண்டாம், எனக்கு அதை பத்தி எனக்கு இந்த காதுல நான் போட்டுக்கு விருப்பப்படலை, நீங்க ஜாம் பண்ணிக்கோங்க அப்படி. கலகத்தினாலே அநேகரை இடர பண்ணுகிறோம். நாம் திரும்பி அதை மற்றவர்களிடம் பேசுகிறதுனாலே இடர பண்ணுகிறவனுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஐயோ, அவன் இயந்திர கல்லினாலே கட்டப்பட்டு எங்க போடுறார் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்க. ஆழ்கடல்ல போடுறார். எந்திர கல்லுன்னா என்ன தெரியுமாங்க? அம்மி, உரலு, ஆட்டுக்கல்லு, இந்த மாதிரி பெரிய கல்லோட சேர்த்து கட்டி கடல்ல போட்டு வரோம். என்னது? திரும்பி ஏஞ்சிக்காத மகனே, அங்கேயே கடான்ட்டு. என்னது? ஆத்துமாதான், சரீரத்தில் மற்றவர்களை இடர பண்ணுகிற சுபாவங்கள், எமோஷனல் ஃபீலிங். அப்போ என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் இந்த வானத்திலிருந்து இறங்கினேன் என்று அவர் சொல்லி ரட்சிப்புக்கு ஏதுவான மனுஷனாய் அவர் மாறினார். தன்னை ஒப்பு கொடுத்தார், தன் அடிக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தார். அந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் தன்னை ஊற்றினார், கதறினார், அழுதார். இது என்னால் கூடுகிற காரியம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். 1 தெசலோனிக்கர் 5:18. 1 தெசலோனிக்கர் பவுல் சொல்லுகிறார், அவருக்கு இதே மாதிரி காரியங்கள் அவரை நேரிட்ட போது எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப சித்தம் 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 சித்தம்னு நிறைய பேர் ஏதோ செஞ்சுட்டு இது கத்த சித்தம், இது கத்த சித்தம், இது கத்த சித்தம்னு சொல்றீங்க. உலக பிரகாரமான எந்த காரியம் செய்தாலும் இது கத்த சித்தங்க அப்படின்ற. இல்லைங்க, கர்த்தர் சித்தம் என்ன என்றால் இத வாசிங்க.
சோத்திரம் செய்யுங்கள் என்றால் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருங்கள். சோத்திரியுங்கள், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே, see when you start reacting, when you are reacting for everything, எந்த காரியத்துக்கும் நாம் உடனடியாக ஒரு மறு உத்தரவு அல்லது ரியாக்ஷன், ஒரு பிரதிபலிப்பை நாம் கொடுப்போமானால் we are very emotional. அதாவது நமக்கு ஒரு சுயம் கௌரவம், சுய சிந்தனை, சுய என்னது அவமானம். யோசிச்சு பாருங்க, நம்ம டக்குனே ரியாக்ட் பண்றோம், மரியாதை கேட்டுரும், பேர் கெட்டு போயிடும், அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. அவன் எப்படி என்ன சொல்லலாம், என்ன எப்படி சொல்லலாம், இப்படி எல்லாம் நம்ம நினைப்போம். ஆனா அவர் சொல்கிறார், அவர் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் என்றால், எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவ சித்தம் அறிய வேண்டும் என்று அநேகர் இந்த நாளில் இந்த சபையிலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன, என் மேல் நீ வைத்த நோக்கம் என்ன? என் தேவ ஜனமே, நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார். அந்த சமாதானத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் காணப்படுவதற்கு, நாட் எமோஷனல் ரியாக்ஷன், அதற்கு பதில் சோத்திரம் செய்து, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்துதான சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது நம்ம வாசிக்க போற வார்த்தையானது யோவான் 14:26. அவர் சித்தத்தினாலே, சொல்லுங்க, படிங்க. ஹல்லேலூயா, give hand. பாருங்க, ஏன் நம்ம ரொம்ப எமோஷனல் ரியாக்ஷன், அதாவது உடனே நம்ம ஒரு வெறி செயல் அல்லது ஒரு கோபம் ஏன் நம்ம கொள்ளுகிறோம்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள். அப்போ அந்த கோபத்துல பாவம் வெளியே வருகிறது. அந்த பாவம் செய்யாமல் இருக்க அவர் என்ன சொல்லுகிறார்? சோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்து கிறிஸ்துவுக்குள் நம்மளை காத்துக்கொள்வோம். அப்போ என் நாமத்தினால இத எப்படி உடனே என்னை அசிங்கமா பேசுறீங்க, நான் எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது? சொல்லுங்க, நான் எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது? ஐ ஹேவ் டு, நான் திருப்பி பதில் சொல்லணும் தானே. ஆவியிலே பலப்படும்படியாய் இந்த வசனம் சொல்கிறது, நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்போ நாம் கோபம் கொள்ளும் பொழுது வேகமாய் செய்கிற அந்த பாருங்க, நீதிமொழிகள் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஆமென். அவையாவன வேற்றுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை துணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுடைய விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. பாருங்க, இந்த காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். அந்த நினைப்பூட்டுதல் எங்கே வரும் என்றால், நான் மற்றவன் தேறி இருக்க வேண்டும், அவன் தேற்றப்பட்டவனாய் காணப்பட வேண்டும், அவன் சஞ்சலம் உள்ளவனாய் காணுகிறான், அவன் கோபம் கொண்டு என்னை பேசுகிறான் என்று உணர்கிற உணர்வே நாம் கர்த்தர் சொல்லின இந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் செய்யக்கூடாதே, எனக்கு அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாயிற்றே, நான் அதை செய்யக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாக்குவதுதான் தேற்றவாளனை அவர் சொல்லுகிறார். பாருங்க, என் நாமத்தினாலே பிதா 14:26 யோவான், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஏங்க நினைப்பூட்டணும்? ஏனா கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிவதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு அவர் நினைப்பூட்டுகிற தேவனாய் பரிசுத்த ஆவியானவர்
நமக்குள்ளே உலாவுகிறவராய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்படிதானேங்க? கிவ் ஹேண்ட். நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். அந்த தேற்றவாளை நம்மை தேற்றும்படிக்கு கோபப்படுத்துகிற எந்த சூழ்நிலையிலும் கோபம் கொள்ளாமல் நம்மளை காத்து கொண்டு அவர்களையும் காப்பதற்கு நமக்கு தேவ சித்தமாய் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ கடைசி வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. கிவ் ஹேண்ட் டு ஹிம். ஏனா பாருங்க, பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும்பொழுது, என்னிடத்தில் இருக்கிறது. ஐயோ, என்னை இவங்க கோபம் மூட்டுறாங்களே, நான் இவங்களுக்கு தக்கதா பதில் சொல்ல வேண்டுமே, நான் ரியாக்ட் பண்ண வேண்டுமே அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அவர் சொன்னார், அவருக்கு அருவருப்பான 6 காரியங்கள் இருக்கிறது நமக்கு நினைப்பூட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? நினைப்பூட்டுறாரா? நினைப்பூட்டுவார். நேற்று ராத்திரி கூட எனக்கு நினைப்பூட்டினார். நினைப்பூட்டுவார். இட்ஸ் உடனே ரியாக்ட் பண்றதுக்கு தான் நம்ம மாம்சம் இடம் கொடுக்கும். பட் ரியாக்ட் பண்ணா அவர்கள் இடறு போவார்கள். தேவ சித்தம் நிறைவேறாது. தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்களாய் இருக்க வேண்டும். அதை மாத்திரம் நீங்க செய்து பாருங்களேன், எதிர்கட்சி என்ன ஆகுதுன்னு நம்ம உட்கார்ந்து பார்க்கலாம். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து, அப்போ நாம் பலகீனப்படுகிற நேரங்களிலே அல்லது கோபப்படுகிற, என்னை கோபப்படுத்துகிற சூழ்நிலையிலே அந்த பலகீனமான காரியங்கள் என்னை சுற்றி நடக்கும் பொழுது நான் பலனடைந்து, நான் எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். எப்படி சாட்சியா இருக்க முடியும் என்றால், கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாய் நாம் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற வேத வசனம் அங்கே நிறைவேறுகிறது. எப்படி பாக்கியவான்? நாம் கோபம் கொள்ளும் பொழுது பாவம் செய்யாமல் இருக்கும் தேற்றவாளன் நம் மத்தியிலே வந்து நம்மளை தேற்றும் பொழுது, நாம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு நாம் நாவையும் சிந்தனையும் கட்டப்படும் பொழுது அவர்களும் தேறினவர்களாய் நாமும் தேற்றம் உள்ளவர்களாய் அதே ஸ்தானத்திலே நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். This is a wonderful calling. தேவ சித்தமுள்ள ஒரு வண்டர்ஃபுல் காலிங். இது ரொம்ப இதை காத்து கொள்வதற்கு தான் நம்மளை இந்த பரிசுத்த நாளில் நினைப்பூட்டும்படியா இங்க கூட்டிச்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 6 நாளும் நம்ம கோபம் கொண்டு இருக்கலாம், தப்பா நடந்திருக்கலாம், தப்பா நடக்காம இருந்திருக்கலாம். அவர் தேற்றி இருப்பார். எதற்கென்றால் அவர் நமக்கு சொல்லி தந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறவராய் காணப்படுகிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள் என்ற வேத வசனத்தின்படி நம்மளை பாவம் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நம்மளை தேற்றுகிறவராய், நம்மளை போதிக்கிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய், பலகீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற வேத வசனத்தின்படி அவரை நம்மளை காத்துக் கொள்கிறவராய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.